ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பாங்க. அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட ஃபேமிலி ரொம்பவே வெல்த்தியானது, மணியில் மட்டும் கிடையாது, வெல் எஜுகேட்டட், ஒரு ஹாஸ்பிட்டலே ஓனாக வச்சிருப்பாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி நார்மலானது. ஸோ ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹீரோயினை ரொம்ப லோவாக பார்ப்பாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் மேட்ச் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இங்கே சர்ச்சில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க ஃபேமிலிக்கு எகென்ஸ்டாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட நேம் சாங்மின், ஹீரோயின் நேம் ஜின்ஹி. சாங்மின் ஜின்ஹியோட மேரேஜ் லைஃப் அவங்க நினச்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இல்லை. சாங்மினுடைய எல்லா சோர்ஸ் ஆஃப் இன்கமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய மெடிக்கல் ஃபைனல் இயர் பாதியோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. சாங்மின் ஃபேமிலி இன்கம்காக மெடிக்கல் ரப்ப மெடிசின்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஜாப் அவருக்கு சுத்தமாக செட்டே ஆயிருக்காது. மெடிசின்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்காக அவருடைய டாக்டர் ஃப்ரெண்ட்டை ஹெல்ப் கேட்டிருப்பாரு. டாக்டர் ஃப்ரெண்டும் சங்மினை மெடிக்கல் கம்பெனி டைரக்டராக ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். அந்த லேடியோ சங்மினோட குட் லுக் பார்த்து மெடிசின்ஸ் பற்றி பேசாமல் அவரை வச்சு டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிங்கி சங்மினோட ஃபேமிலி நம்மளை ஏன் இவ்வளோ லோவர் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டே குக் பண்ணுவாங்க. சங்மினை டின்னருக்கு சீக்கிரம் வர சொல்லி ஜின்ஹி கால் பண்ணும்போது மைல்டாக ஹார்ட் அட்டாக் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால சுத்தமாக முடியாமல் திரும்ப திரும்ப சங்மினுக்கு கால் பண்ணும்போது அவரால் கால் பிக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லேடி சங்மினோட ட்ரிங்க் பண்ணி பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. சங்மினுக்கு இந்த லேடிக்கு கம்பெனி கொடுக்குறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா கூட மெடிசின் சேல் பண்ணுன்றதுக்காக ரொம்ப அமைதியாக போயிருந்திருப்பாரு. கடைசி வரைக்கும் அந்த லேடி மெடிசின்ஸ் பற்றி பேசாமையே பை சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு டே ரொம்ப மோசமாக இருந்தது நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜின்ஹி சோஃபால படுத்திருப்பாங்க. குழம்பு ரொம்பவே தீஞ்சு போயிருக்கும். அதை பார்த்துட்டு சைலண்டாக ரூம்ல போய் பார்த்தா அவர் வளர்த்த பெட் ஃபிஷ் இறந்து போயிருக்கும். ஃபிஷ்க்கு டைமுக்கு ஃபுட் போடாதனால அது இறந்து போயிருக்கும். ஜின்ஹி வீட்டில் எதையுமே கவனிக்காம ரொம்ப ஜாலியாக சோஃபால படுத்திருக்கான்னு நினச்சிட்டு சங்மின் சண்டை போட்டுட்டு இருப்பாரு ஜின்ஹிட்ட. ஜின்ஹியும் நான் எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் உனக்கு கால் பண்ணும்போது நீ அதை பிக் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பதிலுக்கு சண்டை போடுவாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம பேசி பேசி சண்டையை பெருசாக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சண்டை அடுத்த லெவலுக்கு போய் சங்மின் ஜின்ஹிக்கு பிடிச்ச கிளவுஸ் எடுத்து கட் பண்ணுவாரு. ஜின்ஹி சங்மினோட ஸ்பீக்கரை டேமேஜ் பண்ணுவாங்க. பதிலுக்கு சங்மின் ஜின்ஹியோட பிராண்டட் ஹேண்ட்பேக்கை கட் பண்ணுவாரு. என்ன பண்றோம்னு தெரியாம மாத்தி மாத்தி வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையுமே டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலா அவங்களோட மேரேஜ் போட்டோ உடஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே நிதானத்துக்கு வருவாங்க. ஆல்மோஸ்ட் வீட்டில் உள்ள எல்லா திங்ஸையுமே உடச்சிருந்துருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த மேரேஜ் லைஃபை கொண்டு போக முடியாதுன்ட்டு மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருவாங்க. இப்போ 6 இயர்ஸ்க்கு அப்புறமா காமிக்கிறாங்க. சங்மின் அவர் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போனதுனால அவரோட ரிச் லைஃப் அவருக்கு கிடைச்சிருச்சு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு தான் போயிட்டு இருப்பாரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால வெட்டிங் கப்பலுக்கான சாங் அவரே பாட ரெடி ஆயிட்டு இருப்பாரு. வெட்டிங் கப்பலை ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஜின்ஹியையும் இந்த மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பியானோ ப்ளே பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஜின்ஹி டிராஃபிக் ஜாமில் மாட்டினதுனால லேட்டாக தான் வருவாங்க. இங்கே தான் எந்த சாங்க்கு கம்போஸ் பண்ணணுன்றதை பார்க்கும்போது அங்கே சிங்கர் யாருன்னு பார்த்தா சங்மினா இருப்பாரு. 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ரெண்டு பேரும் இங்கே தான் மீட் பண்ணுறாங்க. பார்ட்டியில் உள்ள எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க பர்சனல் விஷயத்தையும் இங்கே கொண்டு வராமல் சாங்கை நல்லா பாடி கொடுப்பாங்க. சாங்கை நல்லா பாடி முடிச்சுட்டு ஜின்ஹி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் சங்மினை பற்றி தான் காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட சங்மின் ரொம்பவே இரிட்டேட் ஆகி பார்ட்டியிலேருந்து கிளம்பிடுவாரு. பார்க்கிங்ல போய் பார்த்தா அவர் காரை பிளாக் பண்ணி இன்னொரு கார் நின்றுட்டு இருக்கும். அந்த ரெட் கலர் கார் ஓனருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அது வேற யாரும் இல்ல, ஜின்ஹி தான். ஜின்ஹி லேட்டா வந்ததுனால தான் காரை பிளாக் பண்ற மாதிரி பார்க் பண்ணி இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாங்மின் ஜின்ஹி வியர் பண்ணிருக்கிற ட்ரெஸ் பார்த்துட்டு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ் தானே இது, இப்பயும் இதுதான் போட்டிருக்கேன்னு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாரு. சாங்மினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே வெல்த்தியா இருந்தா கூட அவங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாத்துறோன்ற பேர்ல ரொம்ப டென்ஷன் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தா இருப்பாங்க. சாங்மின் இன்சல்ட் பண்ணதை ஜின்ஹி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி ரொம்பவே கோவத்துல ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ட்ரிங்க் பண்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தடுக்கும் போது அதெல்லாம் கேர் பண்ணாம ஓவராவே ட்ரிங்க் பண்ணுவாங்க. சடனா பிரீத் பண்ண முடியாம மயங்கி விழுந்துடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாங்க. இங்க ஏதோ ஒரு நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆறாரு. இவரை நம்ம சீஃப் டாக்டர்னு சொல்லலாம். டாக்டர் ஜின்ஹியை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க த்ரோட்ல ஷெல் மாதிரியான ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக் ஆயிருக்கும். இதனால தான் அவங்களால பிரீத் பண்ண முடியாம மயங்கி விழுந்திருப்பாங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த கிளாம் ஷெல்லை வெளில எடுத்துருவாங்க. இப்போ ஜின்ஹி நல்லா பிரீத் பண்ணுவாங்க. ஜின்ஹிக்கு கான்சியஸ் வந்தா கூட ஓவரா ட்ரிங்க் பண்ணி இருக்கிறதுனால எங்க இருக்கோன்றது தெரியாம சங்மின் ஞாபகத்திலேயே முன்னாடி நிக்கிறது டாக்டர்னு தெரியாம சங்மின் நினைச்சு பலர்னு அரைஞ்சிடுவாங்க. சுத்தி நிக்கிற எல்லா டாக்டருமே ஸ்டன் ஆயிடுவாங்க. ஏன்னா ஜின்ஹி அரைஞ்சது ஹெட் டாக்டர். ஒரு சிலர் சிரிக்கவே செய்வாங்க. டாக்டருக்குமே இந்த சிச்சுவேஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுவாரு. இங்க சங்மின் திரும்பியுமே அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்டர்னா ஜாயின் பண்ணிருப்பாரு. ஜின்ஹியை ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டோரி ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டான ஸ்டோரி. சங்மின் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இன்டர்னா வேலை பார்க்க போறாரு. அங்க அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர்கிட்ட எமர்ஜென்சி வார்டு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனது, 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாரு. நமக்குலாம் எமர்ஜென்சி வார்டில் ஒர்க் அலாட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நெகட்டிவா சங்மின் பேசுறத அங்க லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ற சீஃப் டாக்டர் கேட்டுருவாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க கிட்ட சங்மின் என் ஃப்ரெண்டுக்கு உங்க நம்பர் வேணுமா கொடுக்குறீங்களான்னு கேட்பான். அவங்க சங்மின் பேசினது எதையும் கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. இங்க எல்லாருமே டாக்டர் ட்ரெஸ் வியர் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த கேர்ளும் வருவாங்க.
பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களும் இங்கே இன்டர்னாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சங்மின்க்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் அந்த லேடியை பார்த்தோன்னே கொஞ்சம் எம்பரேசிங்காக இருக்கும். பட் அந்த லேடி எதையுமே மைண்டில் வச்சுக்காம அவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க. இங்கே ஒரு 5 மெம்பர்ஸ் கேதர் ஆயிருப்பாங்க சங்மினோட சேர்த்து. இவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்றது ரிவீல் ஆகும். இவங்க எல்லாத்தையுமே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் இன்டர்னாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 5 பேர் எமர்ஜென்சி வார்டு இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. போகும்போது அவங்கள உள்ள ஒரு லேடி இன்டர்ன் சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர். லாஸ்ட் இயர்ல 2 இன்டர்னை ஃபெயில் பண்ணியிருக்காரு. ஹெட் ரொம்பவே ஸ்கில்டான பர்சன்னாலும் ரொம்பவே கோல்ட் ஹார்ட்டட்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்த சீஃப் டாக்டர் தான். எல்லாரும் எமர்ஜென்சி வார்டுக்கு வந்துருவாங்க. அங்க சீஃப் டாக்டர் சங்மின் அவர் ஃப்ரெண்டையும் பார்த்து, நீங்க 2 பேரும் தானே இன்னைக்கு மார்னிங் எலிவேட்டர் கிட்ட நின்று எமர்ஜென்சி வார்ட் பற்றி ரொம்பவே நெகட்டிவாக பேசினது. உங்கள் 2 பேரையும் இப்போலேருந்து நான் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன்னு சொல்கிறத கேட்டு மற்ற இன்டர்னுமே பயந்துடுவாங்க. இன்டர்னா என்ரோல் ஆனவங்க நேம்லாம் சீஃப் டாக்டர் ரீட் பண்ணும்போது அதில் ஒரு நேம் கேட்ட சங்மின் ஷாக் ஆகிடுவான். ஜின்ஹின் நேம் ரீட் பண்ணுறது கேட்டதும் ஆக்சுவலாக பக்கத்து வார்டில் தான் ஜின்ஹி அட்மிட் ஆயிருப்பாங்க. ஜின்ஹின்ற நேமை சீஃப் டாக்டர் திரும்பியும் கூப்பிடும்போது ஜின்ஹி சடனாக வேக்கப் ஆவாங்க. இன்னைக்கு தான் நம்ம இன்டர்னா ஜாயின் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து வேகமாக இறங்கி சீஃப் டாக்டர் முன்னாடி வந்து நிற்பாங்க. சீஃப் டாக்டரும் அட்டண்டன்ஸை பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஜின்ஹி நிற்பாங்க. ஜின்ஹியை பார்த்து டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. நேற்று நம்மளை அரைஞ்ச பொண்ணு தான் நம்ம கிட்ட இன்டர்னா வேலை பார்க்க போறலான்னு. பட் டாக்டர் அரைஞ்சது எதுவுமே தெரியாத ஜின்ஹி டாக்டருக்கு அட்டண்டன்ஸ் சொல்லிட்டு இந்த சைட் திரும்பி பார்த்தா சங்மின் நிற்கிறத பார்த்து ஜின்ஹி ஷாக் ஆக, ஜின்ஹியை பார்த்து சங்மின் ஷாக் ஆக. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன். தேங்க்யூ.